அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். பகுத்தறிவாளராய், படிக்காத மேதையாய், கல்வி கண் திறந்த கர்ம வீரராய் விளங்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாள் விழாவை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். அதனை முன்னிட்டு இன்று நம் பள்ளி மாணவர்களுக்கு பேச்சு போட்டி நடைபெற உள்ளது. அதனை இப்போது காண்போம். Participants of Standard 3: Adrish, Jude, Kaushini, Deepashri, Sharvan, Sharvesh, Shashank, Samuel and Krisha. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அட்ரிஷ். நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேசப்போகும் தலைப்பு கல்வியின் சிறப்பு. மனிதர்கள் உயிர் வாழ்வதற்கு நீர், உணவு எவ்வளவு அவசியமோ அதே போன்று நம் அறிவை வளர்ப்பதற்கு கல்வி மிக அவசியம். வாழ்க்கை என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கு ஏற்றப்பட்டால்தான் நமது வாழ்வானது பிரகாசிக்கும். மனித வாழ்வில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற கல்வி அவசியம். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புன்னுயிரே கல்லாதவர். அதாவது கல்வி கற்காதவர்கள் 2 கண் இருந்தும் கண் இல்லாதவர்களாகவே கருதப்படுவர். அதாவது கல்விதான் ஒரு மனிதனது அறிவு கண்களை திறக்கின்றது. ஒரு நாட்டின் மன்னனையும் நன்கு படித்தவனையும் ஒப்பிட்டு பார்த்தால் கல்வி கற்றவனே உயர்ந்தவனாக கருதப்படுவர். ஏனெனில் அரசனுக்கு அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பு இருக்கும். ஆனால் கல்வி கற்றவனை சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு பலமான ஆயுதம் உண்டு, அது கல்வி என்றார் நெல்சன் மண்டேலா. வாய்ப்பு தந்த ஆசிரியருக்கு நன்றி. என் பெயர் ஜூட் ஜெரமியா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சொல்ல போகிற தலைப்பு கல்வியின் சிறப்பு. கேடில் விழுச்செல்வம் கல்வி, ஒருவருக்கு பாடல்ல மற்றவை என்கிறார் திருவள்ளுவர். உலகத்தில் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம். எனவே நாம் அறிவில்லாத செல்வமான கல்வியின் சிறப்புகளை பற்றி காணலாம். மனித வாழ்க்கையில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற வேண்டும் எனால் கல்வி என்பது நமக்கு அவசியம். பிச்சை புகிலும் கற்கை நன்று என்றால் ஔவையார் கூறுகின்றார். அதாவது எவ்வளோ கடினப்பட்டாவது கல்வியை பெற்றுவிட வேண்டும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கல்வி பெருமை கூறுகின்றன. கல்வி செல்வம் நெருப்பினால் வேகாது, வெள்ளத்தால் அழியாது, கல்வர்களால் திருட முடியாது. கல்வி ஒரு மனிதனை சிறந்த ஒழுக்க உள்ளவனாக மாற்றுகிறது. இந்த உலகத்தையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் கல்வி என்று கற்பிப்போம், கல்லாமை இல்லாமை ஆக்குவோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கௌஷினி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் சொல்கின்ற தலைப்பு கல்வியின் சிறப்பு. இன்றைய உலகில் இன்றியமையாத ஒன்று கல்வியே ஆகும். இந்த கல்வியின் மூலம் ஒருவர் வாழ்வின் சிறப்பை பெற முடியும். கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு என்பர். செல்வங்களில் சிறந்த செல்வம் கல்வி செல்வமாகும். கல்வியானது கல்வி மனித அடிப்படை உரிமைகளில் ஒன்று. கல்வி ஒருவனுக்கு பெருமையும் புகழையும் தரக்கூடிய செல்வம் கல்வி செல்வமாகும். கல்வியானது நம்முடைய அறிவை மேம்படுத்துவதற்கும் தேவையற்ற மூட நம்பிக்கைகளை விளக்குவதற்கும் பயன்படுகிறது. இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு எனில் அது கல்வி மட்டுமே ஆகும். இது அனைத்தும் கல்வியின் சிறப்பு. எனக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தீபஸ்ரீ. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் சொல்ல போகிற தலைப்பு கல்வியின் சிறப்பு. கல்வி ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையாகும்.
கல்வி அகழ்ந்தெடுப்பது என்னும் பொருள் தரும். ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது கல்வி ஆகும். கல்வி செல்வத்தை ஒவ்வொரு மனிதனும் கண்கண்ட தெய்வமாக கருத வேண்டும். ஒவ்வொரு சாதனையும் கல்வியால் விழுந்ததே ஆகும். கல்வி என்பது மிகப்பெரிய சொத்தாகும். கல்வியை பற்றி கம்பர் பாடின பாடல். கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பர் பிறந்த தமிழ்நாடு. கல்வியை நாம் கற்கும் பொழுது குழந்தை பருவத்தில் இருந்து முழு மனிதனாக இச்சமூகத்தில் நல்லொழுக்கமுடையதாக திகழ்கிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஷார்வி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் சொல்லப்போது தலைப்பு நான் விரும்பும் நற்பண்புகள். காலையில் நேரமாக எழ வேண்டும். தினசரி பற்களை 2 முறை சுத்தம் செய்ய வேண்டும். காலையில் தினசரி சுத்தமாக குளிக்க வேண்டும். கடவுளை வணங்க வேண்டும். நேரம் தவறாமல் உணவை சாப்பிட வேண்டும். பள்ளிக்கூடத்திற்கு சரியான நேரத்துக்கு செல்ல வேண்டும். பள்ளியை பாடங்களை நன்றாக கற்க வேண்டும். பள்ளியிலிருந்து வீட்டிற்கு வந்தவுடன் நன்றாக கை காலில் கழுவ வேண்டும். மாலையில் விளையாட வேண்டும். இரவில் நேரமாக உறங்க வேண்டும். எப்போதும் உண்மையை பேச வேண்டும். தவறு செய்யும்போது மன்னிப்பு கேட்க வேண்டும். பரிசு பெறும்போது நன்றி சொல்ல வேண்டும். உணவை சாப்பிட்ட பிறகு மேசையை சுத்தம் செய்ய வேண்டும். எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நம் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும். யாரோட பொருளும் திருடக்கூடாது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சர்வேஷ். நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் சொல்ல வந்த தலைப்பு கல்வியின் சிறப்பு. அல்ல அல்ல குறையாத அச்சை பாதியும்தான் கல்வி. அறிவு என்னும் பெட்டகத்தை திறக்க உதவும் ஒரே சாவி கல்வி. அறியாமை அகற்றி அறிவை காட்டும் அற்புத விளக்கு கல்வி. யார் கைவிட்டாலும் கற்ற கல்வி உன்னை கைவிடாது. நம் நாட்டின் மிகப்பெரிய அரண் கல்வி. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பிரசாந்த். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச போகும் தலைப்பு கல்வியின் சிறப்பு. உலகில் அனைவருக்கும் கல்வி மிகவும் அவசியம். கற்பதற்கு செல்லமெல்லாம் சிறப்பு என்பர். செல்வங்களில் சிறந்த செல்வம் கல்வி செல்வம். கல்வி செல்வம் நெடுப்பினால் வெவ்வேறு வெள்ளட்டான் என்பது திருட முடியாது. எனவே கல்வி கற்பதன் மூலம் எல்லோரும் கல்வி கற்க வேண்டும். எனவே கல்வி கற்பதன் மூலம் எல்லாவற்றையும் பெற்று வாழ்க்கையில் வெல்ல முடியும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் சாமுவேல். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் சொல்ல வந்த தலைப்பு நான் விரும்பும் நற்பண்புகள். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் சிறப்புறுவதற்கும் அர்த்தமுள்ள வகையில் வாழ்வதற்கும் நற்பண்புகள் முக்கியமானதாகும். இன்றைய மாணவர்கள் தான் நாளைய சமூக தலைவர்களாக மாற முடியும். ஆகவே மாணவர்கள் பின்பற்ற வேண்டிய நற்பண்புகள் பற்றியும் நான் விரும்பும் நற்பண்புகள் பற்றியும் பார்ப்போம். முதலாவது ஒழுக்கம். ஒழுக்கம் உயிரினம் ஓம்பப்படும் என்கிறார் திருவள்ளுவர். எனவே ஒவ்வொருவரும் பொய் களவு போன்றவற்றை தவிர்த்து ஆசிரியருக்கு மதிப்பளித்தல், பெரியவருக்கு கீழ்ப்படிதல் போன்ற ஒழுக்க விழுமியங்களை கட்டாய கடைபிடிக்க வேண்டும். இரண்டாவது நேர்மை. நாம் கடைபிடிக்க வேண்டிய நற்பண்புகளில் நேர்மை முக்கியமானதாகும். எதற்காகவும் யாரையும் ஏமாற்றம் எண்ணம் வரக்கூடாது. அதாவது எண்ணத்தில் பேச்சில் செயல் கடமையில் நேர்மையை பின்பற்றுவது நம் கடமையாகும். நாம் வாழும் சமுதாயத்தில் சிறந்த செல்வங்களாக காணப்படும் மாணவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கள் நற்பண்புகளை கற்றுக் கொடுப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும்.
மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த குடிமக்களாக மாற வேண்டுமாய் அவர்கள் நற்பண்புகளை கற்றுக் கொடுப்பது அவசியமான ஒன்றாகும். எனவே மாணவர்கள் எதிர்காலத்தில் சிறந்த குடிமக்களாக மாற வேண்டுமாய் குடும்பம் மற்றும் பாடசாலை தங்களின் முழு செலுத்த வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் பூஜா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் சொல்ல வந்த தலைப்பு கல்வியின் சிறப்பு. கல்வி ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவையாகும். ஒழுக்கத்தை கற்றுத் தருவது கல்வியாகும். மனிதனுக்கு கண் போன்றது கல்வி. கல்வி செல்வத்தை ஒவ்வொரு மனிதனும் கண் கண்ட தெய்வமாக கருத வேண்டும். ஒவ்வொரு சாதனையும் கல்வி விளைந்ததே ஆகும். 1000 ஆலயங்களை கட்டுவதை விட ஒரு பாடசாலை கட்டுவது சால சிறந்தது. மனிதன் உயிர் வாழ நீர், உணவு எவ்வளவு அவசியமோ அதே போன்று நம் அறிவை வளர்ப்பதற்கு கல்வி அவசியம். மனிதன் வாழ்வில் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் எம்முள் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது அவசியம். வாழ்க்கை என்று வீட்டில் கல்வி என்று விளக்கு ஏற்றப்பட்டால் தான் எனது வாழ்க்கை பிரகாசிக்கும். எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். என் பெயர் ஹரிபிரவேஷ். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு கல்வியின் சிறப்பு. கல்வி மனித அடிப்படை உரிமைகளில் ஒன்று. அறிவியல் கல்வி, சமூக அறிவியல் கல்வி, அழகியல் கல்வி ஆகிய மூன்றும் வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமானவை. ஒருவனுக்கு சிறந்த அறிவையும் பெருமையும் தருவது கல்வி. கல்வி செல்வமே தவிர வேறொன்றும் இல்லை. கல்வி வருங்கால சந்ததியினரின் சிறந்த தொழிலுக்கு வழிகாட்டுகிறது. மனிதன் உயிர் வாழ்வதற்கு உணவு, நீர் எவ்வளவு முக்கியமோ அதே போல் நம் அறிவை வளர்ப்பதற்கு எது சரி எது தவறு என்பதை புரிந்து நடப்பதற்கு கல்வி மிகவும் அவசியமானவை. திருவள்ளுவர் தன் குறளில் கல்வியின் சிறப்பை கண்ணுடையவர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர். அதாவது கல்வி கற்றவர்கள் மட்டுமே கல்வி கற்றவர்கள். 2 கண்கள் இருந்தும் இல்லாதவர்களாகவே கருதப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அலினா பானு. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் தேர்வு செய்துள்ள தலைப்பு கல்வியின் சிறப்பு. 1000 ஆலயங்கள் கட்டப்படுவதை விட ஒரு பாடசாலையினை கட்டுவது சால சிறந்தது என்றார் பாரதியார். கற்றோர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறார் ஔவையார். ஒரு நாட்டில் அரசன் அந்த நாட்டில் மட்டுமே சிறப்பிக்கப்படுவார். ஆனால் கல்வி அறிவு கற்றோர்கள் சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வி ஏனைய செல்வங்களை விட சிறப்புடையது. இனிமையில் படிக்கும் கல்வி மென்மையானது. நன்றி, வணக்கம். என் பெயர் ஜனனி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு கல்வியின் சிறப்பு. கேடில் விழு செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை எவை என்கின்றார் திருவள்ளுவர். அதாவது உலகத்தின் மனிதர்களுக்கு கல்விதான் சிறந்த செல்வம். ஏனைய செல்வங்கள் இதற்கு இணையாகாது என்பது இதன் பொருள். இது கல்வியின் சிறப்பை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. எனவே கல்வி மிக அவசியமானது ஆகும். கல்வியின் சிறப்பு. மனித வாழ்க்கையின் உயர்வான எண்ணங்களும் உன்னதமான குணங்களும் தோன்ற வேண்டுமாயின் கல்வி என்பது அவசியம்.
மார்க்க என்ற வீட்டில் கல்வி என்ற விளக்கை ஏற்றினால்தான் நமது வாழ்வானது பிரகாசிக்கும். நன்றி. வணக்கம், என் பெயர் ஷாகிர். நான் 4ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் சொல்ல வந்த தலைப்பு நம் வாழ்க்கையில் இணையத்தின் பங்கு. இணையம் மக்களை வாழ்கின்றது என்றும் மாற்றிவிட்டது. இணையம் வீட்டிலும் அலுவலகத்திலும் பயன்படுத்தி உள்ளார்கள். இணையம் நம் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறி உள்ளது. இணையத்தின் மூலமாக கல்விகள் பார்க்கலாம். கொரோனா காலகட்டத்தில் இணையத்தின் மூலமாக தேர்வுகள் எழுதினோம். இன்றைய நாள் மக்கள் பகல் உணவை கூட மறுத்து விடுவார்கள். ஆனால் இணையம் இல்லாத உலகத்தை அவள் இருக்க முடியாது. இன்றைய நாள் மக்கள் 300 பில்லியன் மக்கள் இணையத்தை பயன்படுத்தி உள்ளார்கள். பண்டிகை ஏதாவது வந்தால் கடைக்கு போகாமல் வாங்காமல் இணையத்தின் மூலமாக வாங்கலாம். அது மட்டும் இல்லை, நம்ம தேவையில்லாத பொருட்களை இணையத்தின் மூலமாக விற்கலாம். இணையத்தில் நல்லதும் தீமையும் உண்டு. அதில் நல்லதை எடுத்துட்டு தீமையை அகற்றி விடுவோம். நன்றி. வணக்கம், என் பெயர் ஜோஸ்வி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் பேச வந்துள்ள தலைப்பு நான் விரும்பும் நற்பண்புகள். ஒரு மனிதனுக்கு சிறந்த அடையாளமே அவனுடைய நற்பண்புகள் தான். நல்ல பண்புகள் தான் ஒருவருக்கு நல்ல பெயரை பெற்றுத்தரும். நற்பண்புகள் தான் ஒருவரை உயர்நிலைக்கு கொண்டு செல்லும். காலையில் நேரத்துக்கு எழ வேண்டும். சரியான நேரத்தில் உணவை உண்ண வேண்டும். பள்ளிக்கு சரியான நேரத்தில் செல்ல வேண்டும். பள்ளியில் பாடங்களை நன்றாக கற்க வேண்டும். பள்ளியில் ஆசிரியர்களை மதித்து மரியாதை செலுத்த வேண்டும். போதும் என்னும் மனமே பொன் செய்யும் மருந்து என்பதால் எனக்கு இருப்பதே போதும் என்று இருப்பேன். என் ஆசிரியர்களையும் பெற்றோர்களையும் கஷ்டப்படுத்தும் எந்த காரியங்களையும் செய்ய மாட்டேன். அனைவரும் உதவி செய்து உன்னதமான வாழ்க்கையை வாழ்ந்தால் எனவே என்னால் இயன்ற அளவு உதவி செய்வேன். கோபம் என் அறிவை மயக்கும். அதனால் கோபம் படமாட்டேன். உலகையில் மிக சிறந்த வைரமே நல்ல எண்ணங்கள் தான். அனைவரும் நல்ல எண்ணத்தோடு நற்பழக்கத்தோடு வாழ்ந்தால் வாழ்வில் வெற்றி பெறலாம். நன்றி. வணக்கம்.